ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரெடி டு ஆக்குபைல 1 BHK அண்ட் 2 BHK வீடுகள், அதுவும் தாம்பரத்தில், அதுவும் நம்ம ஈஸ்ட் தாம்பரத்துலங்க. ஈஸ்ட் தாம்பரம்னு உடனே செம்பாக்கமோ ராஜகீழ்பாக்கமோ மாடம்பாக்கம்லாம் நினச்சிக்காதீங்க, நம்ம கேம்ப் ரோட்லயே. ஆமாங்க, உண்மையிலேயே நீங்க பார்த்துட்டு இருக்கதான் கேம்ப் ரோட் ஜங்ஷன். இந்த ஜங்ஷன்ல இருந்து வெறும் 700 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இன்னைக்கு நான் டைரக்ட் ஓனர் கான்டாக்டோட ரெடி டு ஆக்குபைல 1 BHK அண்ட் 2 BHK வீடுகள் கொண்டு வந்திருக்கேன். அது தெரியுது பாருங்க, குப்தா பவன் அண்ட் அதான் கேம்ப் ரோட் சிக்னலும் கூட. இதோ இந்த ஸ்ட்ரீட்ல தான் நம்ம பார்க்க வந்திருக்க அபார்ட்மெண்ட் இருக்கு. உண்மையிலேயே 700 மீட்டர்ஸ் தான். பாத்துடலாமா வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஓவரால் சேனல்ல எங்க தனி வீடோ அபார்ட்மெண்ட்டோ லேண்ட் பார்க்கறதா இருந்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை டாப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி போடுற ப்ராப்பர்ட்டி வீடியோஸ், ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈஸ்ட் தாம்பரம் ஃப்ளைஓவர் இறங்கி நேராக வந்தீங்கன்னா கேம்ப் ரோட் ஜங்ஷன் அதுதான். அந்த கேம்ப் ரோட் ஜங்ஷன் ரைட் எடுங்க. சும்மா ஒரு 100 மீட்டர்ஸ் தள்ளி வந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்ல இங்கிருந்து வெறும் ஒரு 600 மீட்டர்ஸ்ல அமைஞ்சிருக்கிறதா நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க அபார்ட்மெண்ட். ஸோ கேம்ப் ரோட் சிக்னல்ல இருந்து வெறும் 700 மீட்டர்ஸ் நடந்து வந்துடலாம். இன்னைக்கு நீங்க பார்க்க வந்திருக்க இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்ரீ அன்னை என்டர்பிரைசஸ் ப்ரமோட் பண்ற இந்த ப்ராஜெக்டோட நேம் மகிழ்வனம். அழகான தமிழ் பேருங்க. அபார்ட்மெண்ட்டும் அந்த அளவுக்கு அழகா இருக்கு. பாக்குறீங்க நீங்க, பிரம்மாண்டமா இருக்கு. அதுவும் 60 அடி ரோடு மேல ஃப்ரீயா பங்களா டைப்ல கிளாசிக்கா இருக்குங்க. என்ட்ரன்ஸ் ஆர்ச் கேட் எல்லாம் கொடுத்து மேசிவா கார் பார்க்கிங் ஏரியாலாம் சூப்பர்பா டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட் ஸ்டில்ட் பிளஸ் 3 ஸ்ட்ரக்சருங்க. சரிங்களா, கீழே ஃபுல்லா கார் பார்க்கிங். பாக்குறீங்க நீங்க, கேட் பெருசா இருக்கு, 20 அடிக்கு மேல. அதனால ஸ்லைடிங் தான் கொடுத்தாகணும், கொடுத்துருக்காங்க. ஒரு ஆர்ச் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க, செப்பரேட்டா ஒரு சின்ன கேட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சரியா, ஸ்டில்ட் பிளஸ் 3 ஸ்ட்ரக்சர் கொண்ட இந்த அபார்ட்மெண்ட்ல கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா கார் பார்க்கிங். நாலாபுரமும் செட் பேக் விட்டு அஸ்பெர் CMDA அப்ரூவல் நார்ம்ஸ் படி தான் கட்டியிருக்காங்க. முக்கியமா தாம்பரம் கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள வரதுனால இங்க உங்களுக்கு டிரைனேஜ் ஃபெசிலிட்டி எல்லாம் டிஃபால்ட்டா அவைலபிள். லிஃப்ட் ஃபெசிலிட்டியை பார்த்துருப்பீங்க. காமன் ஏரியா பவர் பேக்கப்பும் கொடுக்குறாங்க. எல்லா வீட்டுக்கும் இன்வெர்டர் ப்ரொவிஷனுமே அன்னை என்டர்பிரைசஸ் அமைச்சு கொடுக்குறாங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட் போட்டிருக்காங்க, பார்க்க உங்களுக்கு தெரியும். ஸோ மக்களே, ஸ்டில்ட் பிளஸ் 3 ஸ்ட்ரக்சர் கொண்ட இந்த அபார்ட்மெண்ட்ல டோட்டலா 15 வீடுங்க. கீழே ஃபுல்லா கார் பார்க்கிங் கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 5 வீடு, செகண்ட் ஃப்ளோர்ல 5 வீடு, தேர்ட் ஃப்ளோர்ல 5 வீடு, அவ்வளவுதான். லெஃப்ட் சைடில் உங்களால் லிஃப்ட் பார்க்க முடியும். சரியா, இருக்க 15 வீடுகள்ல 3 வீடு 1 BHK, மீதி எல்லாமே 2 BHK வீடுகள் மட்டும்தான். வாங்க அதுல ஒரு 2 BHK நம்ம பார்த்துருவோம். இது வரைக்கும் ஒரு அபார்ட்மெண்ட்ல இந்த அளவுக்கு கனமா வாசக்கால் நிலையை கொடுத்து நான் பார்த்ததே இல்லை. பாருங்க, கிட்டத்தட்ட 6 அடிக்கும் அதிகமா, மோர் தென் 6 இன்ச்சுக்கு மேல இருக்குங்க திக்னஸ். கையில பிடிக்க முடியலங்க, அந்த அளவுக்கு கனமா இருக்கு. திக்னஸ்லாம் பாத்தீங்கன்னா 6 to 7 இன்ச்சஸ் சாலிடா வரும். இந்த சைட் வித்து பாத்தீங்கன்னா இது ஒரு 4 இன்ச்சஸ் சாலிடா வரும். இந்த அளவுக்கு கனமான அபார்ட்மெண்ட்டுகளில் போடுறாங்களா அப்படின்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. செல்லிங் பாயிண்ட்ல இருக்க இந்த அபார்ட்மெண்ட்லயும் இந்த குவாலிட்டி போக மாட்டாங்க. பில்டர் போயிருக்காப்ல. வாசக்கால் நிலையே இந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுத்துருக்காங்கன்னா உள்ள யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல்ஸ் எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ தேக்கு மரம் மெயின் டோரு, வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறோம். பாக்குறீங்க நீங்க அந்த விசாலமான லிவிங் ஏரியாவை. இருக்கிற 15 வீடுகள்ல 3 வீடு மட்டும்தான் 1 BHK வீடு, மீதி 12 வீடு 2 BHK தான். சரியா, ஸோ இருக்கிற 2 BHK வீடுகள் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 980 ஸ்கொயர் ஃபீட்டு, 1065 ஸ்கொயர் ஃபீட்டு, 1077 ஸ்கொயர் ஃபீட்டு, 1092 ஸ்கொயர் ஃபீட்டு. சரியா, அப்போ 1 BHK என்ன சைஸ்ன்னு கேட்குறீங்களா? அது ஒரு 562 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. இப்போ நாம ஒரு ஹாலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், 2 BHK ஹாலை. நம்ம நின்றுட்டு இருக்க இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாக சோஃபா போட்டுக்கோங்க. சரிங்களா, ஆப்போசிட் வால டிவிக்கான பாயிண்ட். ஓகேங்களா, கீழே பார்த்துருக்கீங்களா, 2க்கு 4 வெர்டிஃபை டெயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பேசர் யூஸ் பண்ணி டெயில்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பேசர் யூஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு டெயில்ஸ் இன் ஃபியூச்சரில் ஹீட்டாலேயோ மற்ற ரீசனாலேயோ எக்ஸ்டெண்ட் ஆகும்போது டேமேஜ் ஆகாது, கிராக் ஆகாது. ஸோ சில குவாலிட்டியான பில்டர்ஸ் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இவர் ஃபாலோ பண்ணியிருக்காப்ல இந்த பில்டர். சரிங்களா, ஸ்பேசர் யூஸ் பண்ணி தான் டெயில்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹால் பார்த்துருப்பீங்க, பக்கா ஸ்கொயராக இருந்திருக்கும். அதே மாதிரி தான் கிச்சனும் நல்ல வென்டிலேஷனோட இருக்குது. ஸோ எல் ஷேப்பில் கிச்சன் மேடை, அது மட்டும் இல்லாமல் ப்ரௌன் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க பிளாட்ஃபார்முக்கு. சரிங்களா, ஸோ நாட் ஒன்லி ஹால், கிச்சன், பெட்ரூம்ஸ் அப்படின்ட்டு எல்லா இடத்துலையுமே டெயில்ஸை ஸ்பேசர் போட்டு தான் போட்டிருக்காங்க. சரிங்களா, நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இங்கே கிச்சனில் சர்வீஸ் ஏரியா, ட்ரை ஏரியா, வெட் ஏரியா கான்செப்டில் டபுள் லேயர்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வந்துடும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு பெரிய ஒரு ஸ்லைடிங் விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வித் சேஃப்டி கிரில்லோடவே ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஹால் கிச்சன் பார்த்தாச்சு. 2 பெட்ரூம் இருக்குது, 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது. வாங்க அதை பார்த்துடலாம். ஸோ 980 ஸ்கொயர் ஃபீட், 1065, 1077, 1092 அப்படின்ட்டு 4 சைஸில் 2 BHK இருக்குது. ஒரே ஒரு சைஸில் 1 BHK இருக்குது. 1 BHK சைஸ் 562. இப்போ நீங்கள் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் பண்ணிக்கோங்க ஸ்டோரேஜ்க்கு. ஸோ பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே குவாலிட்டி தான் போயிருக்காப்ல. இந்த சீப்பான லோக்கல் மெட்டீரியல்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. பார்த்தாலே தெரியும் நல்ல காஸ்ட்லியான மெட்டீரியல்ஸ் தான் போயிருக்காங்க அப்படின்ட்டு. இங்கே ஷெல்ஃபு வந்துடும் உங்களுக்கு, ஸ்டோரேஜுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் உண்டு ஒர்க்கு. ஸோ இப்போ நீங்கள் பெட்ரூமில் இருக்க மாஸ்டர் பெட்ரூமில் இருக்க அட்டாச் சிஸ்டமை பார்க்க போகிறீங்க. ஸோ WPC டோர், வாட்டர் ப்ரூஃபிங் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கேட் டெயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாலில் வந்து கிளாசி ஃபினிஷ் டெயில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, வெர்டிஃபை டெயில். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் இல்லையா, ஸோ இதில் அட்டாச் சிஸ்டம் வந்தாச்சுங்களா. வாங்க பால்கனி, ரொம்ப அழகான பால்கனி, இது சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க.
வெளிச்சம் இன்னும் நல்லா இருக்கணுன்றதுக்காக கிளாஸி டோர் கொடுத்துருக்காங்க. ஓப்பனபிள் கிளாஸி டோர் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் பெட்ரூம் டு பால்கனி. அது இல்லாமல் ஆன்டிஸ்கேட் உடன் டெக்ஸ்சர்டு டைல் கொடுத்துருக்காங்க பால்கனியில். ஓகேங்களா, இது பக்காவாக உட் மாதிரியே ஒரு ஃபினிஷிங் தரும் உங்களுக்கு. ஹேண்ட் ரைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு எம்எஸ்ல டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க. பார்க்க அதுவுமே யூனிக்காக இருக்குது. ஸோ ரோட் வியூ பார்க்குறீங்க. ஆக்சுவலி இது ரோட் வியூ பால்கனியுடன் இருக்கக்கூடிய 2 BHK ஃப்ளாட். இந்த ஃப்ளாட் இப்போதைக்கு சேலுக்கு அவைலபிள். என்ன கேட்டிங்கன்னா எப்பவுமே ரோட் ஃபேசிங் பால்கனி இருக்கிற ஃப்ளாட் எடுப்பேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மக்களே, ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தீங்கன்னா ஸோ இது மாதிரியான ஃப்ளாட்லாம் தேடி பிடிச்சி பாருங்க. பர்டிகுலராக என்ன ஃபேசிங் நீங்கள் பார்க்குறீங்க, நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு எல்லா ஃபேசிங்கும் இப்போதைக்கு அவைலபிள். ஸோ கூடுமான அளவுக்கு சீக்கிரம் வந்து பாருங்கள். ஆக்சுவலி அப்பார்ட்மெண்ட்னாலே யூடிஎஸ் இல்லையா, முக்கியமான ஃபேக்டரில் 41% ஆஃப் யூடிஎஸ் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பில்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்ரீ அன்னை என்டர்பிரைசஸ் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அன்னை என்டர்பிரைசஸை காண்டாக்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்க. நீங்கள் ஈஸ்ட் தாம்பரத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதுவும் கேம்ப் ரோட்லேயே வேணும்னா இந்த அப்பார்ட்மெண்ட் தான் ஒன் அண்ட் ஒன்லி சாய்ஸ். வந்து பாருங்க. ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி டெவலப் ஆன ஏரியா, இங்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட்கள் பார்க்க முடியறது இல்லை. ஸோ அதனால் இங்கே இருக்குது ஃப்ரெஷ் அப்பார்ட்மெண்ட்டு, நியூவாக லான்ச் ஆயிருக்கு. உங்களுக்காக நான் கொண்டு வந்துட்டேன். இதுதான் ஆக்சுவல் சைஸில் மாஸ்டர் பெட்ரூம். ஓகேங்களா, வித் அட்டாச் ரெஸ்ட்ரூமோட. சரி, இங்கே அப்பார்ட்மெண்ட்டோட விலை என்னப்பான்னு கேட்குறீங்களா? செம்பாக்கம், ராஜகீழ்பாக்கம், மாடம்பாக்கம் போனாலே இப்போ அப்பார்ட்மெண்ட்டோட காஸ்ட் 7,500 rupees வந்துருச்சு. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கேம்ப் ரோட்லேயே இருக்க இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் பிரைஸ் 7,500 rupees per square feet. ஓகேங்களா, இதுலேயே உங்களுக்கு ஃபால் சீலிங், மாடுலார் கிச்சன், எல்லா பெட்ரூம்ஸ் அண்ட் கிச்சன்லையும் கபோர்டு ஒர்க்கு, இன்வெர்டரு அண்ட் சிசிடிவி, இது மட்டும் இல்லாமல் காமன் ஏரியா பவர் பேக்கப் அப்படின்ட்டு 3 to 5 lakh ஒர்த்தில் ஆஃபர்ஸ் பில்டர் காம்ப்ளிமெண்ட்ரியாவே பண்ணித்தராப்ல. ஓகேங்களா, இவ்வளோ பெரிய ஆஃபரையும் கொடுத்துட்டு பில்டர் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆஸ்கிங் பிரைஸ் வெறும் 7,500 rupees per square feet. அவ்வளவுதான். அடிஷ்னலாக நீங்கள் கார் பார்க்கிங், ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஜிஎஸ்டிக்கு மட்டும் பே பண்ணுவீங்க. அவ்வளோதாங்க. இன்னும் கிறிஸ்டல் கிளியராக நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 BHK வீடு 42 lakhங்க. ஓகேங்களா, 2 BHK வீடு 73.5 lakhலேருந்து அப் டு 81 lakh வரைக்கும் இருக்குங்க. நான் சொல்கிற இந்த ப்ரைஸ்லேயே 3 to 5 lakh ஒர்த்துள்ள இன்டீரியர்ஸும் ஸ்ரீ அன்னை என்டர்பிரைசஸ் காம்ப்ளிமெண்ட்ரியாகவே பண்ணி தந்துடுறாங்க. வேற என்ன யோசிச்சுக்கிட்டு தாம்பரம் கார்பரேஷன்ல கேம்ப் ரோட் ஜங்ஷன்ல வெறும் 700 meters நடந்தே வரக்கூடிய அபார்ட்மெண்ட் இது. மிஸ் பண்ணிடாதீங்க. இங்க ஈஸ்ட் தாம்பரத்தில் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MCC காலேஜ் ஃப்ளைஓவர் பக்கத்துலேயே இருக்கு. அதுக்கப்புறம் பாரத் யூனிவர்சிட்டி இருக்கு, ஜியான் ஸ்கூல் இருக்கு, ஃபிஜி ஸ்கூல் இருக்கு. இது மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இந்த ஜோன் ஃபுல்லாக பார்க்க முடியும். கமர்ஷியல்ஸ்க்கு குறைவே இல்லாத ஒரு பிரைம் ஏரியா ஈஸ்ட் தாம்பரம் கேம்ப் ரோட்ல. இதை விட்டா பக்கத்தில் வேற இங்கே அபார்ட்மெண்ட் இல்லைங்க. ஆல்ரெடி இருக்க 15 ஃபிளாட்ல இப்பவே 3 வீடு புக் ஆயிருச்சுங்க. ஸோ டைம் டிலே பண்ணிடாதீங்க. கூடுமான அளவுக்கு சீக்கிரம் ஸ்கிரீனில் தெரிய கான்டாக்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோட விசிட் வந்து பாருங்க. அண்ட் இந்த ஜோனில் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா வீடியோக்கு லைக் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. டெய்லி அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from GS.